இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு இருக்க பெரிய கவலையே ஏஐ நம்மளோட வேலையை தூக்கிடுமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்ணி நம்ம வேலையை செக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஏஐ நம்ம வேலையை தூக்கிடுமா அப்படின்னா, இப்போ இருக்க ஏஐ மாடல்ஸ் நம்மளோட வேலையை தூக்குற அளவுக்கு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ்லாம் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்க ஜாப்ஸ் எல்லாமே ஏஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய கோடர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், கோட் அடிக்கிறீங்களா இவன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க ஏஐஸ் வந்து கோடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவைங்கிற விஷயம் எல்லாமே எரர் சால்வ் பண்ணுறதுலேருந்து, அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற கோட்லேருந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சேம் வந்து கிரியேட்டிவ் சைடில் வந்து நான் கிரியேட்டரே இருக்க மாட்டேங்குது, இந்த கிரியேட் பண்ணுற யாருமே இருக்க மாட்டாங்க, கிராஃபிக் டிசைனர் அப்படிங்கிற நிறைய டாக் போச்சு. பட் ஆனால் இந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கிரியேட்டிவ் ஸ்பேஸ்லேயே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இப்போ ஏஐ. இப்போ இருக்க இந்த ஏஐஸ்லாம் வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகலை. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஏஜியெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏஐயை உங்கள் கூட சேர்த்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இருக்க ஏஐலாம் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்குது. ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க உங்களோட எஃபிஷியண்ட்டாக நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணாமல் நீங்கள் நான் மேனுவலாக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி இருந்தீங்கன்னா, அவங்களோட குயிக்காக பண்ண உங்களை அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏஐ யார் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். அதனால் ஏஐஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறது, அதுக்குன்னு நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நிறைய கோர்சஸ்லாம் இது படிக்கணும் அப்படின்னா இல்லை. பேசிக்காக இப்படி ஒரு சாட்ஜிபிலிட்டி கேட்டு ஒரு வேலையை வாங்குறது அப்படின்றத பாருங்கள். ஒரு கோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடை எப்படி என்ஹான்ஸ் டாக்டர்னு கேட்டு அதுக்கிட்ட பண்ணுறது. ஒரு கிரியேட்டிவ் சைடு இருக்கீங்கன்னா எப்படி நிறைய கிரியேட்டிவ்ஸ் அதுக்கு கேட்டு வாங்குறது. இந்த மாதிரி ஒவ்வொரு டொமைன்லையும் ஒவ்வொருத்தர் இருப்பீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஏஐயோட சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த டொமைனே எடுத்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டொமைனை நீங்கள் இருக்கிற டொமைனை எப்படி கம்பைன் பண்ணி படிக்கிறது. ஈவன் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட நீங்கள் வந்து ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா உங்கள் டொமைனில் எப்படி இந்த ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஏஐனால இதுங்க போகுது. ஸோ அதனால் ஏஜி அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இப்போதைக்கு ஏஐ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மெச்சூர் ஆகலை. பட் ஃபியூச்சரில் ஏஜிஎஸ் இந்த மாதிரிலாம் அச்சீவ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாட்டமும் இல்லை. ஸோ ஏஎஸ்ஐலாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ்லாம் அவங்களே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி நம்மளை இது பண்ணுறாங்க. அதே வந்து ஒரு சொல்யூஷனாக செல் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு இது வேறு வழி கிடையாது. இதை நம்ம அடாப்ட் பண்ணி தான் இந்த ஒரு ஜென்ரேஷனை போய் ஆகணும். இப்போ இருக்க ஏஎஸ் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் அப்கிரேடாக வச்சுக்கோங்க. அதோட அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அடாப்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ கால்குலேட்டர் வரப்போ கூட நிறைய மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏஐ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் இது வந்து. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஹியூமனையே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகுதா அப்படிங்கிற ஒரு இது கேள்வி இருக்குது. எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சா அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இன்னும் ஏஐ வந்து வரல, வந்துட்டு இருக்குது. அது டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் அது வந்து நம்ம என்ஹான்ஸ்டாக அதோட எப்படி நம்ம அது கூட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி அந்த மாதிரி கோடர்ஸாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. சாட்ஜிபிலிட்டிலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏஐ கூட சேர்த்து நீங்கள் என்ஹான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நினச்சி ஃப்ரீயாக ஆகாதீங்க. ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது இப்போதைக்கு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக அண்ட் கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது பர்சனலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட லிங்க்டினும் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக வேறு தெரிஞ்சுக்கணும், கரியர் ரிலேட்டடாக நீங்கள் இருக்க எல்லா விஷயங்களும் ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.